Hello students, இப்போ நம்ம class 12 mathematicsல 7th chapter application of differential calculus exercise 7.5ல question number 8ல இருந்து 12 வரைக்கும் பார்க்கலாம். Question number 8 limit x tends to 0 plus x power x. அப்ப x க்கு பதில் 0 ன்னு போட்டா 0 power 0 indeterminate form. So இந்த மாதிரி பவர்ல வரனால நம்ம இதை a ன்னு எடுத்துக்கிறோம். taking log எடுத்தோம்னா log a equal to x log x. அப்ப x log x பண்ணா log x by 1 by x இப்படி போட்டாலே indeterminate form வருது. இப்போ log x 1 by x னு 1 by x minus 1 by x square னு போட்டா answer 0 னு வருது. அப்ப log a 0 னா a e power 0 anything power 0 1 னு வரும் வேல்யூ. நெக்ஸ்ட் இந்த மாதிரி பவர்ல வரப்ப லாக் வச்சும் போடலாம். ஓகேவா? இப்போ இன்ஃபினிட்டின்னு போட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்து 1 பவர் இன்ஃபினிட்டி இன்டிட்டர்மினேட் ஃபார்ம்ல வருது. ஸோ லாக் ஏ ஈக்குவல் டு எக்ஸ் லாக் 1 + 1 by x. இந்த எக்ஸை பை 1 by xன்னு கொண்டு வந்தாலும் இன்டிட்டர்மினேட் ஃபார்ம்ல வருது. அப்போ வந்து அகைன் நம்ம என்ன பண்ண போறோம்? லாக்னா 1 by 1 + xன்னு போடுவோம் நம்ம. ஓகேவா? அதுக்கத்த 1 by x பண்ணா minus 1 by x square வரும். அதுக்கத்த 1 by x பண்ணா minus 1 by x square வரும். இதுவும் கேன்சல் ஆயிடும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து x tends to infinity போட்டா ஆன்சர் 1 வரும். அப்ப log a 1 a e power 1 e வருது. நெக்ஸ்ட் sin x power tan x. அப்ப x pi by 2 போட்டோம்னா 1 power infinity indeterminate form. So log a is equal to tan x log sin x. அப்ப log sin x by 1 by tan x னு வரும். அத cot x னு போடலாம். இப்போ போட்டாலும் indeterminate formல வருது. அப்ப நம்ம எப்படி பண்ணுவோம்னா log sin x னா 1 by sin x பண்ணா cos x by cot x பண்ணா minus cosecant square x னு வரும். cosecant square x 1 by sin square x னு போட்டு கேன்சல் பண்ணலாம். அப்ப cos x sin x னு வருது. x க்கு பதில் pi by 2 னு போட்டோம்னா நமக்கு ஆன்சர் 0. ஸோ log a 0 னா ஏன்றது e power 0 anything power 0 1. 11th sum cos x power 1 by x square. ஸோ இதில் போட்டால் 1 பவர் இன்ஃபினிட்டின்னு வருது. எக்ஸுக்கு பதில் 0 போட்டோம்னா அப்போ லாக் எத்தனா log a equal to 1 by x square log cos x. அப்போ log cos x by x squareன்னு வருது. இதில் போட்டாலே indeterminate formல வருது. அப்போ log cos xனா 1 by cos x பண்ணா minus sin x by x square பண்ணா 2x. இதில் எக்ஸுக்கு பதில் 0 போட்டாலும் indeterminate form வருது. அப்ப மைனஸ் sin x பண்ணா cos x by இது uv மெத்தட் மாதிரி. ஓகேவா? ஸோ cos x அப்படியே வச்சு 2x பண்ணா 2 plus 2x அப்படியே வச்சு cos x பண்ணா மைனஸ் sin x. இப்போ xக்கு பதில் 0 போட்டா minus 1 by 2. அப்போ e power minus 1 by 2 1 by 2னா root eன்னு போடுவோம். மைனஸ் சைன்றனால 1 by root e. If an initial amount a naught of money வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க, அப்ப a equal to இந்த ஃபார்முலா. If the interest is compounded continuously, that is n tends to infinity, so that after t years நமக்கு இது வரணும். First question எழுதுவோம். அப்ப log n tends to infinity a naught 1 plus r by n into power nt ன்னு வருது. n tends to infinity-ன்றனால n வர இடத்துல நான் infinity போடுறேன். அப்ப இது 0 ஆயிடும். இங்க வந்து 1 power anything 1 தான் வரும். பட் 1 power infinity-ன்னு வருது indeterminate form. ஸோ இது நான் y-ன்னு எடுத்துக்கிறேன். இந்த 1 plus r by n power nt. அப்ப log y-ன்றது nt log 1 plus r by n. இப்ப n ன்றது இன்ஃபினிட்டின்னு தானே இங்க கொடுத்துருக்காங்க. இந்த எண்ணை வந்து by 1 by n போடுறோம். ஓகேவா? அப்ப இங்க என்ன ஆகும்? log 1 plus r by n by 1 by n வருது. டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 by 1 plus r by n. அதுக்கு அடுத்தது r by n பண்ணா minus r by n square by 1 by n பண்ணா minus 1 by n square. இதுல எல்லாமே கேன்சல் ஆயிட்டா நமக்கு வந்து t இங்க வந்து r இருக்கு by 1 plus r by n ன்னு வருது. அப்ப rt 1 by 1 plus r by infinity. அப்ப ஆன்சர் rt. அப்ப y rt னா log y rt னா y-ன்றது log இந்த சைடு வந்தா e power rt. ஓகேவா? அப்ப a naught into 1 plus r power n இதுதானே question. a naught இதை தான் நான் e power rt-ன்னு போட்டேன். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம எக்ஸசைஸ் 7.5ல கொஸ்டின் நம்பர் 8லேருந்து 12 வரைக்கும் பார்த்துருக்கோம். இதில் உங்களுக்கு எதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். லலிதாஸ் மேக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.